ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது When Destiny Brings the Demon சீரீஸோட எபிசோட் நம்பர் 13. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லார்கிட்டையுமே ஒரு சின்ன கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. When Destiny Brings the Demon சீரீஸில் இனிமேல் வர்ற எல்லா எபிசோட்லேயுமே ஒரு கொஸ்டின் கேட்கப்படும். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டிப்பாக அந்த எபிசோடில் அந்த வீடியோலே தான் இருக்கும். அதுக்கான ஆன்சரை யார் கரெக்டாக பார்த்து கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் அடுத்த வீடியோவில் கமெண்ட் பண்ணதில் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கவங்களோட பேரை நாங்களே சொல்லுவோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் எங்கே வேணால் இருக்கலாம், அதுக்கான ஆன்சரும் எங்கே வேணால் இருக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதைக்கும் காதலுக்கும் மொழி தடையே இல்லை. இது உங்கள் நுண்ச்சி தமிழ் சேனல். கேம் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டார்டிங்லேயே கொஸ்டினை கேட்டுடலாமா? ஓகே, கொஸ்டின் என்னென்னா, நம்ம ஹீரோ கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க இந்த எபிசோடில் டெத் ஸ்டேஜ்க்கு போயிடுவாங்க. அவங்கள ஹீரோயின் தான் காப்பாற்றுவாங்க. ஆனால் யாரோட ஐடியாவை வச்சு காப்பாற்றுவாங்க? ஒரிஜினலாக யாரோட ஐடியாவை ஃபாலோ பண்ணதுனால அவங்க காப்பாற்றப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் வீடியோட கொஸ்டின். நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். அந்த 8 மாஸ்டரும் அந்த மவுண்டனுக்கு முன்னாடி வந்து நிற்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் ரொம்பவே கெத்தாக வந்து நிற்பாங்க. வந்து நின்றுட்டு, நீங்கள் எல்லாம் தானே காரணம் இந்த மவுண்டனை க்ரியேட் பண்ணி இவ்வளோ பேரை கொண்டது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும்போது நம்ம மாஸ்டருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ யாரும் தாம் பக்கம் திரும்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அவரே முந்திக்கிட்டு, நீங்கள் கிராண்ட் மாஸ்டரை பிடிச்சிடணும், அவரை சீல் பண்ணிடணும், அதுதான் நம்மளோட டாஸ்க்கு, ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே டைவர்ட் பண்ணிடுவாங்க. தில் இருந்தால் பிடிச்சி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிராண்ட் மாஸ்டர் பறந்து போக பின்னாடியே அந்த 8 மாஸ்டரும் பறந்து போயிட்டு ஒரு பெரிய ஃபைட் சீனே நடந்துட்டுருக்கோம் அங்கே. ஆனால் உள்ளுக்குள்ளே பெட்டாக நம்ம ஹீரோயினும் அதே இடத்துல தான் இருப்பாங்க. நீ பயப்படாத அப்படிங்கும்போது, இல்லை நான் பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு கூடவே தான் இருப்பாங்க நம்ம ஹீரோயினும். ஒரு ஸ்டேஜில் ரொம்பவே அடிப்பட்ட நம்ம கிராண்ட் மாஸ்டர் அப்படியே உயிரை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் கண் முன்னாடி வருவாங்க. அவங்களுக்கு வாழணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் வாழ்கிறத பற்றி ஒவ்வொரு விஷயமா நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ தான் செத்தா கூட நம்ம ஹீரோயினை சாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ரொம்ப உறுதியாக இருக்கிற நம்ம கிராண்ட் மாஸ்டர் உடனே ஒரு பெரிய மேஜிக்கல் பவர் யூஸ் பண்ணி அங்கேருந்து எல்லாரும் கண்ணிலையுமே மண்ணை தூவிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டரும் ஹீரோயினும் அப்படியே தப்பிச்சிருவாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டரும் ஹியூமன் ஃபார்மில் இருக்க ஹீரோயினும் வந்துட்டு ஒரு மலைக்கு நடுவில் அப்படியே போயிட்டுருப்பாங்க, காட்டுக்கு நடுவில். ஆனால் கிராண்ட் மாஸ்டரால் நடக்கக்கூட முடியாது. நீ என்னை விட்டுடு, நான் செத்துருவேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போக சொல்லும்போது, இல்லை நான் உங்கள் கூட தான் இருப்பேன், எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்கி கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் நம்ம கிராண்ட் மாஸ்டரால் சுத்தமாக முடியாமல் அப்படியே அவங்க மயங்கிடுவாங்க. நம்ம ஹீரோயின் எவ்வளோ தான் கூப்பிட்டும் நம்ம கிராண்ட் மாஸ்டரை எந்திரிச்சிருக்கவே மாட்டாங்க. சடனாக பார்த்தா நம்ம கிராண்ட் மாஸ்டர் காலில் இருந்து ஒரு ஒளிவட்டம் வரும். அங்கேருந்து கண்முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின், கிராண்ட் மாஸ்டர், அப்புறம் இன்னும் ஒருத்தங்களோட வந்துட்டு ஒரு தீவுக்கு நடுவில் ஒரு குட்டி அழகான பேலஸில் வந்துட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டரும் ஹீரோயினும் இருப்பாங்க. அங்கே இருக்கிறது யாருன்னே நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. ஒரு மிஸ்டீரியஸான பர்சன் வருவாங்க. வந்து கிராண்ட் மாஸ்டர் கிட்ட, நான் தான் உனக்கு வந்துட்டு சொல்லியிருக்கேன்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்டலாம் பேசுவாங்க. அவங்களுக்கு யார் நீங்கள், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாட்டியும் நம்ம ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லாமல் அவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்பாங்க. அப்போ தான் அந்த மிஸ்டீரியஸான பர்சன் சொல்லுவாங்க, ஹீரோவோட காலில், அதாவது கிராண்ட் மாஸ்டர் காலில் வந்துட்டு ஒரு பீட் இருக்கும், அது வந்துட்டு ஒரு மெடிசன், நான் தான் கட்டிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வந்துட்டு அக்ரெசிவாக இருக்கும்போது அவங்க கோபத்தை தணிக்கிறதுக்காக இது ஒரு மெடிசினல் பீடு, அதை கட்டிவிட்டேன், அதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சமாவது வந்துட்டு பெட்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசனல் பீடுக்கு நம்ம கிராண்ட் மாஸ்டரோட உயிரை ஒரே ஒரு தடவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, நீ அதை காலிலேருந்து எடு, நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு கொடு, அவங்களுக்கு இருக்க காயம்லாம் ஓரளவுக்கு சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயினும் வந்துட்டு காயம் சரியாச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம உயிரை காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த மெடிசினல் பீடையும் எடுத்து நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு கொடுப்பாங்க. அவங்களோட காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோயினுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு மனசு நிம்மதியாக இருக்கும். இதுக்கு நடுவில் நம்ம மாஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க அந்த மவுண்டனுக்கு வந்து பார்த்துட்டு ரொம்பவே கோவம் அடைஞ்சு எப்படியாவது வந்துட்டு கிராண்ட் மாஸ்டரையும் ஹீரோயினையும் கண்டுபிடிச்சி கொல்லணும் அப்படின்ற நோக்கத்தோடு இருப்பாங்க. நம்ம ரூலிங் வந்துட்டு ஸ்னேக் பாபுவை மயக்கி வச்சுருப்பாங்க. ஸ்னேக் பாபு முழிச்ச உடனே வந்துட்டு கிராண்ட் மாஸ்டருக்கு என்ன ஆச்சு, ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை அவங்க 2 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க, அவங்கள 8 மாஸ்டர்ஸும் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ரூலிங். நம்ம ஸ்னேக் பாபு வந்துட்டு நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தடுத்துருவாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டரோட உயிரை காப்பாற்றிட்டோம் அப்படின்ற ஒரு மன நிம்மதியோட நம்ம ஹீரோயின் வந்துட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது அந்த மேஜிக்கல் ஃப்ளவர் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டருக்குள்ளே இருக்கும்ல, அது வெளியில் வந்து, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியா,
நம்ம கிராண்ட் மாஸ்டரோட சோல் வந்துட்டு சாவ போகுது, சீக்கிரம் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை எழுப்போம். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. நான் தான் மேஜிக்கல் பில் கொடுத்துட்டேனே, இதுக்கு மேலே காப்பாற்றிடும்னு சொன்னாங்களே அப்படின்னா, இங்கே பாரு உடம்புல இருக்க காயம் ஆறுச்சு அப்படின்னா காப்பாற்றிட்டோன்னு அர்த்தம் கிடையாது, உனக்கு என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வரும். நீ தான் எப்போ பார்த்தாலும் கிராண்ட் மாஸ்டரை சாவ போகிறேன், செத்துரு அப்படின்லாம் சொல்லுவி அப்படின்னா, என்ன லூசா நீனு, அவர் செத்தா நானும் செத்து போயிடுவேன்ல, அதனால தான் நான் பதறிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்போது அவங்க சோலை காப்பாற்றணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது, நான் இது கூடவா உனக்கு சொல்லணும், நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை நம்ம அந்த மேஜிக்கல் ஃப்ளவர் சொல்லும். நம்ம மேஜிக்கல் ஃப்ளவர் சொன்ன விஷயங்களில் கொஞ்சம் உடன்பாடு இல்லாமல் இருந்தாலுமே வேறு வழி இல்லாமல் நம்ம கிராண்ட் மாஸ்டரை உயிரை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோயின் அவங்க சொன்னது எல்லாமே செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாரு சோலுக்குள்ளே போகணும் அப்படின்னா அவர் நெத்தியோட உன்னோட நெத்தியை வை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டரோட நெத்தியுள்ள நம்ம ஹீரோயினோட நெத்தியும் வைப்பாங்க. வச்ச உடனே அவங்களோட சோலுக்குள்ளே போயிடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இருட்டு அறை மாதிரி இருக்கும், ஒரு பெரிய கேட்லாம் இருக்கும். சோலுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே நுழைவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட மெமரிஸ் எல்லாமே இருக்கும், ரொம்ப ரொம்ப மிஸ்டீரியஸான மெமரிஸ்லாம் இருக்கும். அதை பார்க்குற நம்ம ஹீரோயினுக்கு அழுகழுகையாக வரும். லிட்ரலாக வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேதனைப்படுவாங்க. அங்கே அவங்களோட சோலை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தாமரைப்பூ மாதிரி அவ்வளோ நெருப்பு குழம்புல வெந்துட்டுருக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ காயப்பட்டிருக்க சோலை நான் எப்படிடா காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிப்பாங்க நம்ம ஹீரோயின். சோலுக்குள்ளே அவ்வளோ கஷ்டத்தை பார்த்த நம்ம ஹீரோயின் வெளி உலகத்தில் தன்னை கொடுத்து நம்ம கிராண்ட் மாஸ்டரை காப்பாற்றலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்துடுவாங்க. நம்ம ஹீரோயின் வெளியில் நம்ம கிராண்ட் மாஸ்டரோட க்ளோஸாக இருக்கும்போது அந்த சோல் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை ஆகிறத பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஆனாலும் அவ்வளோ தூரத்துக்கு நம்ம கிராண்ட் மாஸ்டர் கண்ணெல்லாம் முழிச்சிருக்க மாட்டாங்க. திருப்பி அந்த மேஜிக்கல் ஃப்ளவர் வந்து, நீ இன்னும் ஹீல் பண்ணலையா, இன்னும் எவ்வளோ நேரம் தான் உனக்கு எடுத்துப்ப, நீ ஹீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப யோசிச்சுட்டு என்ன பண்ணுறது, பரவாயில்ல நம்ம திருப்பி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சோலுக்குள்ளே போயிட்டு அவங்க ஹீல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அவங்க சோலுக்குள்ளே போகும்போது அவங்க சோலே வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்க கூட இருந்த நினைவுகள் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கண் முழிச்சு பார்க்குற நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருக்க கிராண்ட் மாஸ்டரை பார்த்துட்டு, நீங்கள் இன்னும் கண் முழிக்கலையா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க, நான் மொதல் தடவை உங்களை பார்க்கும்போது அவ்வளோ பயந்தேன், ஆனால் இப்போ எனக்கு துளி கூட பயம் இல்லை, நான் உங்கள் கூட உண்மையிலே நிஜமாலே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ப்ளீஸ் ஏஞ்சி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்ருப்பாங்க. அப்போது சடனாக கை காலெலாம் அசைய ஆரம்பித்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் கண் முழிப்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் கண் முழிச்சதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற நம்ம ஹீரோயின், அப்பாடா கண் முழிச்சிட்டிங்களா, அப்போ அந்த மேஜிக்கல் பெல் நிஜமாலே ஒர்க் பண்ணிருச்சு, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் அழகாக கையை பிடிச்சிட்டு, ஒர்க் பண்ணது மேஜிக்கல் பெல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நெத்தியோட நெத்தி வச்சு சோலுக்குள்ளே போயிடுவாங்க. சோலுக்குள்ளே அழகான ஒரு பூந்தோட்டத்துக்கு நடுவில் நம்ம கிராண்ட் மாஸ்டரும் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அழகாக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.